அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜய் ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியை உடைக்கின்றாரா? தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகள் இன்று வெளியாகி இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. மேலும் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை வெற்றி கிடைக்கவில்லை. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே சென்னை திமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்கிறது. எம்ஜிஆர் அரசியல் தொடங்கிய போதும் சரி, அல்லது செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த போதும் சரி, யாருமே அவர்கள் சென்னையில் போட்டியிட விரும்பவில்லை. காலமாக அது திமுகவின் கோட்டையாக இருந்தது. எம்ஜிஆர் தென் தமிழகத்திலும், செல்வி ஜெயலலிதா தென் தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்திலுமே போட்டியிட்டு வந்தார்கள். அதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் முதல் தேர்தலிலேயே சென்னையின் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இதேபோன்று டெல்டா பகுதியான திருச்சி கிழக்கு தொகுதி என 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கிறார். முதல் தேர்தலிலேயே தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஒப்பீனியன் போல் மற்றும் எக்ஸிட் போல் என்ற இரு கருத்து கணிப்புகளுமே தவேகவிற்கு எதிராகத்தான் வந்தது. ஒப்பீனியன் போலில் பல நிறுவனங்கள் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றது. 3 நிறுவனங்கள் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறினார்கள். எக்ஸிட் போலிலும் 4 நிறுவனங்கள் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், 3 நிறுவனங்கள் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தவேக வெற்றி பெறும் என்றும் கூறியிருந்தது. இப்படி பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளால் தமிழக மக்கள் குழம்பியிருந்தார்கள். அதே சமயத்தில் எக்ஸிட் போலின் பொழுது யாரை கேட்டாலும் நாங்கள் தவேகவிற்குத்தான் வாக்களித்தோம் என்று கூறியிருந்ததுதான் மக்களின் மன எழுச்சியை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. மக்கள் அனைவருமே அமைதியாக இருந்து மிகப்பெரிய விசில் புரட்சியை செய்திருக்கிறார்கள் என்று கூறினால் மிகையாகாது. ஏனெனில் முதல் தேர்தலில் தவேக தலைவர் எம்ஜிஆர் பெற்ற சாதனையை முறியடித்து இருக்கிறார். முதல் தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் 33.52% வாக்கு வங்கிகளை பெற்றிருந்தார். ஆனால் தவேக தலைவர் 35% வாக்கு வங்கியை கடந்துவிட்டார் என்பது நம்ப முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுவரையிலும் வந்த முடிவுகளின் அடிப்படையில் தவேக 73 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 33 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. மொத்தம் 106 இடங்களில் தவேக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதேபோன்று ஆளும் கட்சியாக இருந்த திமுக 38 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 21 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. மொத்தம் 59 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்க்கட்சியான அதிமுக 30 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 17 இடங்களில் முன்னிலையில் இருந்து வருகிறது. இவர்கள் 3வது இடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே வீழ்த்தி சாதனை படைத்துள்ளது தவேக. மேலும் கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டையாக காலமாக கூறப்பட்டு வந்தது. அந்த அதிமுகவின் கோட்டையிலேயே ஓட்டையை விழ வைத்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்திலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தனிப்பெரும் கட்சியாக முதல் இடத்தை தவேக பெற்றுள்ளது. இதேபோன்று தென் தமிழகம், வட தமிழகம் என அனைத்து பகுதிகளிலுமே தவேக மிகப்பெரிய வெற்றியை ருசித்துள்ளது. இதேபோன்று பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 5 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 இடங்களிலும், ஐயுஎம்எல் 2 இடத்திலும், தேமுதிக 2 இடத்திலும், பிஜேபி 1 இடத்திலும், அமமுக 1 இடத்திலும், விசிக 2 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்பொழுதைய சூழ்நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் தவேகவிற்கு 106 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் மேலும் அவருக்கு 12 தொகுதிகள் தேவைப்படுகிறது. மேலும் அவர் திருச்சி கிழக்கோ அல்லது பெரம்பூர் தொகுதி என்ற ஏதாவது ஒன்றில் ராஜினாமா செய்ய வேண்டி உள்ளது. மேலும் 118 தொகுதிகள் அவருக்கு இருந்தாலும் கூட சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஒரு 118 என்பது சேஃப்டியான நம்பராக பார்க்கப்பட்டு வருகிறது. 12 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தவேகவிற்கு தேவைப்படுகிறது. அது எங்கிருந்து பெறப்படும் என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதிமுக, திமுக என்ற இருவரும் கட்சிகளை விடுத்து காங்கிரஸ் கட்சி, பாமக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளிடம் ஆதரவு கோர தவேக திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளது. இதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, தேமுதிக, ஐயுஎம்எல் என்ற கட்சிகள் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. விசிக 2, ஐயுஎம்எல் 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, தேமுதிக 2 என மொத்தம் 8 இடங்கள் இவர்கள் பெறுகிறார்கள். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய 5 இடத்தை சேர்க்கும் பொழுது மொத்தம் 13 இடங்கள் வருகிறது. இதை வைத்து தவேக ஆட்சி அமைக்கலாம்.
அதே சமயத்தில் இவர்கள் அனைவரும் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. காரணம், காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு ஓரளவிற்கு இருந்தாலும் மற்ற கட்சிகள் வருவார்களா என்ற கேள்விக்குறி இருந்து வருகிறது. மேலும் ஒருவேளை விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக வரவில்லை என்றால் பாமகவும் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, பாமக மற்றும் இதர கட்சிகளை சேர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நன்றி.